தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். 10th இங்கிலீஷ் பேப்பர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே கேட்கலாம். எப்படியா இருந்துச்சு? கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? ஒன் வேர்டு எப்படி இருந்துச்சு? டஃபாக இருந்துச்சு. அப்புறம் ஈஸியாக இருந்துச்சுன்றீங்க? ஒன் வேர்டு கொஞ்சம் டஃபாக இருந்துச்சா? சரி, ஒரு ஆவரேஜாக எவ்வளோ மார்க் வரும்? 80-90 மார்க். எல்லாருமே 80-90 மார்க் வாங்கலாம் இங்கிலீஷில். சரி, அதாவது ஒன் வேர்டு 2 மார்க்கு கொஸ்டினை பற்றின ஒரு சில விஷயங்கள் சொல்லலாமே, எப்படி இருந்துச்சுன்னு? ஒன் வேர்டு கஷ்டமாக இருந்துச்சு. யாராவது ஒரு ஆள் முன்னாடி ஓகே சரி சொல்லியா. ஒன் வேர்டு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் மற்ற கொஸ்டின்ஸ் 2 மார்க்கு 5 மார்க் எல்லாமே 2 மார்க் ஃபஸ்ட் படிச்சது வந்துருந்துச்சா? பேராகிராஃப் 5 மார்க் படிச்சது வந்துருந்துச்சு. பிகாஸ் ஈஸியாக இருந்துச்சு. போயம் ஈஸியாக இல்லை, இது வரைக்கும் கேட்ட கொஸ்டினுக்கும் இப்போ கேட்ட கொஸ்டின்ஸுக்கும், அதாவது நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன்லாம் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த கொஸ்டினுக்கும் இப்போ வந்திருக்கக்கூடிய கொஸ்டினுக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல வந்துட்டு போயம் கொஞ்சம் படிக்காத இருக்குது. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு போயம் இருக்காங்க ஈஸியாக. ஆனால் ரிவிஷன் டெஸ்ட்டை விட இப்போ கொஸ்டின் ஈஸி தான். அப்போ நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கை விட அதிகமான மார்க் வரும் கண்டிப்பாக. அது கொஞ்சம் சத்தமாக சொல்லாமே. இங்கிலீஷுக்கு அதிகமான மார்க் வரும் பப்ளிக் எக்ஸாமில். தேங்க்யூ.